breeding. Origin of cultivated plants. இது வந்து PGTRB botany-ல உங்களுக்கு unit 6ல இருக்கிற one of the topic தான். Introduction. The origin of cultivated plants refers to the geographical regions where plants were first domesticated and developed into crops through human selection. So, origin of cultivated plants பார்த்தீங்கன்னா geographical regionsல plants வந்து first domesticate பண்ணாங்க இல்லையா, அதுல இருந்து டெவலப் பண்றாங்க இல்லையா, கிராப்ஸை டெவலப் பண்ணி அது ஹியூமன் செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்கு, இதை நம்ம டொமஸ்டிகேட் பண்ணிக்கலான்றது, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆரிஜின் ஆஃப் கல்டிவேட்டட் பிளான்ஸ். அங்கதான் ஆரிஜினேட் ஆச்சு. இப்போ வந்து பர்டிகுலர் இப்போ அரிசி எடுத்துக்கோங்க, தஞ்சாவூர்ல நல்ல விளையும். ஸோ அந்த ஏரியா அந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸை வச்சு பிளான்ஸை டொமஸ்டிகேட் பண்ணி டெவலப்ட் இன்டு கிராப்ஸ் த்ரூ ஹியூமன் செலெக்ஷன் மூலமா. N.I. Valvo 1887 to 1943. N.I. Valvo 1887 to 1943. இவர் வந்து ஒரு ரஷ்யன் ஜெனட்டிஸ்ட். இவர் தான் வந்து சென்டர் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் கல்டிவேட்டட் பிளான்ஸை ப்ரப்போஸ் பண்ணாரு. எதை பேஸ் பண்ணினா ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு. ஸோ ஆரிஜின் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸ் அந்த ஒரு ஜெனட்டிக் டைவர்சிட்டியும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு ப்ரப்போஸ் பண்ணவர் யாரு? N.I. Valvo. இவரோட இது பார்த்தீங்கன்னா 1887 to 1943. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ரஷ்யன் ஜெனட்டிஸ்ட். ஸோ ரஷ்யன் ஜெனட்டிஸ்ட் எதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் ஆரிஜின் ஆஃப் கல்டிவேட்டட் பிளான்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க? ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி. Valvo சென்டர் ஆஃப் ஆரிஜின். Valvo 1926 to 1951 identified the 8 primary centers, later expand to 12. So first Valvo வந்து 1926 1951ல பார்த்தீங்கன்னா 8 சென்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணாரு. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து 12 சென்டர்ஸாக மாறிச்சு. 8 பிரைமரி, ஃபர்ஸ்ட் பிரைமரினா ஃபர்ஸ்ட் கொண்டு வரது என்னது? 8. அப்புறம் இப்போ 12 இருக்கு. And he believed that the greatest genetic diversity of a crop indicates its center of origin. So எங்க ஆரிஜின் ஆகுதோ அங்கதான் நிறைய ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்கும்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னாரு. ஸோ அவர் அதை பிலீவ் பண்ணார். ஸோ எங்க ஜெனட்டிக் டைவர்சிட்டி அதிகமா இருக்குன்னா அந்த பிளான்ட் எந்த ஊர்ல வளர்ந்துச்சு, அதாவது எங்க இருந்து ஆரிஜினேட் ஆச்சோ அங்கதான் அதிக ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்குன்னு சொன்னாரு. மேஜர் சென்டர்ஸ் அண்ட் கிராப்ஸ். மேஜர் சென்டர்ஸ் அண்ட் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா சைனீஸ் சென்டர் அண்ட் நார்த் சைனா, இண்டோ சைனா. ஸோ சைனீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் நார்த் சைனா, இண்டோ சைனா. இங்க பார்த்தீங்கன்னா ரைஸ், சோயாபீன், ஃபாக்ஸ்டெயில் மில்லட், ப்ரூம்கார்ன் மில்லட், பக்வீட், டீ, பீச், ஆப்ரிகாட். ஸோ சோயாபீன், ஃபாக்ஸ்டெயில் மில்லட், ப்ரூம்கார்ன் மில்லட், பக்வீட், டீ, பீச், ஆப்ரிகானட். இது எல்லாமே எந்த இது? சைனீஸ் சென்டர். ஸோ ரைஸ், திரும்ப சொல்றேன், ரைஸ், சோயாபீன், ஃபாக்ஸ்டெயில் மில்லட், ப்ரூம்கார்ன் மில்லட், buckwheat and tea and peach and apricot. Indian center, Indo-Burma region. So Indo-Burma regionல Assam and Myanmar. So Indian centerனா Indo-Burma region, அதுல அஸ்ஸாமும் மியான்மரும் சேர்ந்திருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரைஸ் இந்தியன் டைப், சுகர் கேன் வந்து சக்காரம் அஃபிசினாரம், எக் பிளான்ட் வந்து பிரிஞ்சால், சீசேம்னா எள்ளு, குக்கும்பர் வெள்ளரிக்காய், மேங்கோ, பிளாக் பெப்பர், ஜிஞ்சர், டர்மரிக். இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது? எந்த ஆரிஜின்? இந்தியன் ஆரிஜின். ரைஸ் இந்தியன் டைப், சுகர் கேன் சக்காரம் அஃபிசினாரம், அப்புறமா எக் பிளான்ட் பிரிஞ்சால், சீசேம் எள்ளு, குக்கும்பர், மேங்கோ, பிளாக் பெப்பர், ஜிஞ்சர், டர்மரிக். இதெல்லாம் இந்தியன் ஆரிஜின், இண்டோ பர்மா, மியான்மர் அண்ட் அஸ்ஸாம்ல வந்தது. சென்ட்ரல் ஏசியாட்டிக் சென்டர், நார்த் வெஸ்ட் இந்தியா. சென்ட்ரல் ஏசியாட்டிக் சென்டர், நார்த் வெஸ்ட் இந்தியா,
ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியா, ஈரான். ஸோ சென்ட்ரல் ஏஷியாட்டிக் சென்டரில் எதெல்லாம் வருது? நார்த் வெஸ்ட் இந்தியா வருதா, அப்புறமா ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியா, ஈரான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீட், டியூரம் வெரைட்டி, பார்லி, பீ, லென்டில், கேரட், ஆனியன், ஸ்பினாச், ஆப்பிள், அலமண்ட், ஆப்ரிகாட். ஸோ வீட், பார்லி. வீட் எந்த வெரைட்டி? டியூரம் வெரைட்டி. பார்லி, பீ, லென்டில், கேரட், ஆனியன், ஸ்பினாச், ஆப்பிள், அலமண்ட் அண்ட் ஆப்ரிகாட். இதெல்லாம் சென்ட்ரல் ஏஷியாட்டிக் சென்டருக்கு ஆரிஜின் ஆச்சு. நியர் ஈஸ்டர்ன் சென்டர். நியர் ஈஸ்டர்ன் சென்டர்னாவே ஃபர்டைல் கிரசன்ட். ஃபர்டைல் கிரசன்ட்னா பாலஸ்டைன், சிரியா, டர்க்கி, ஈரான், ஈராக். ஸோ நியர் ஃபர்டைல் கிரசன்ட்னா பாலஸ்டைன், சிரியா, டர்க்கி, ஈராக், ஈரான். அப்போ இங்கே என்னென்னலாம் இருக்குது பாருங்க. வீட்டில் எமர், என்கார்ன், பார்லி, ரை, ஓட்ஸ், ஃப்ளாக்ஸ், சிக்பீ, லென்டில், ஃபிக், கிரேப். ஸோ வீட் வந்து எமர், என்கார்ன், பார்லி, ரை, ஓட்ஸ், ஃப்ளாக்ஸ், சிக்பீ, லென்டில், ஃபிக், கிரேப். அதாவது நியர் ஈஸ்டர்ன் சென்டர்னா ஃபர்டைல் கிரசன்ட், பாலஸ்டைன், சிரியா, டர்க்கி, ஈரான், ஈராக். ஸோ வீட் எமர் அண்ட் ஐகான், பார்லி, ரை, ஓட்ஸ், ஃப்ளாக்ஸ், சிக்பீ, லென்டில், ஃபிக், கிரேப். மெடிடேரியன் சென்டர். மெடிடேரியன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆலிவ், கேபேஜ், பீட், லெட்யூஸ், செலரி, அஸ்பாரகஸ், க்ளோவர். மெடிடேரியன் சென்டரில் ஆலிவ், கேபேஜ், பீட், லெட்யூஸ், செலரி, அஸ்பாரகஸ், க்ளோவர் இது எல்லாமே மெடிடேரியன் சென்டரில் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் அப்சீனியன் எத்தியோப்பியன் சென்டர். ஸோ எத்தியோப்பியாலேயே ஃபேமஸ் எது? காஃபி இல்லையா? காஃபி, சொர்க்கம், ஃபிங்கர் மில்லட், கேஸ்டர், லின்சீட், சீசேம் அண்ட் டெஃப். ஸோ அப்சீசியன் சென்டர், எத்தியோப்பியன் சென்டர். காஃபி, சொர்க்கம், ஃபிங்கர் மில்லட், கேஸ்டர், லின்சீட், சீசேம் அண்ட் டெஃப். சவுத் மெக்சிகன் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கன் சென்டர். South Mexican and Central American Center. Maize, common beans, lima bean, cotton, sweet potato, chili pepper, cocoa. Maize, common bean, lima bean, cotton, upland, sweet potato, chili pepper, cocoa. Maize, common bean, lima bean, cotton, sweet potato, chili pepper, cocoa. South American, Peruvian, Ecuadorian and Bolivian Center. South American, Peruvian, Ecuadorian, Bolivian Center. Potato, cassava na tapioca, groundnut, peanut அப்படின்னு சொல்வாங்க. Tomato, pineapple, papaya, tobacco, quinoa. South American, Peruvian, Ecuadorian, Bolivian Center. Potato, cassava, groundnut, tomato, pineapple, papaya, tobacco, quinoa. இதெல்லாமே சவுத் அமெரிக்கால சென்டர்ல வளர்றது, ஆரிஜினேட் ஆச்சு. Secondary centers of origin. The region where crops were introduced later but developed great diversity due to hybridization and natural selection. இப்போ ஒரு பர்டிகுலர் ரீஜனில் கிராப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நல்ல டெவலப் ஆகிட்டு அங்கே கிரேட் டைவர்சிட்டி ஹைப்ரிடைசேஷன் மூலமாக நல்ல அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகி, அதாவது நேச்சுரல் செலெக்ஷனாக அந்த என்விரான்மெண்ட் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செகண்டரி சென்டர்ஸ் ஆஃப் ஆரிஜின். இப்போ ஆரிஜின் ஆனது ஒன்று, அது பிரைமரி 8 இருந்தது, இப்போ 12 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ அங்கே ஆரிஜினேட் ஆகி செகண்டரி இடத்துல ஹைப்ரிடைசேஷன் வெட்டு அந்த இடத்துல நல்ல வளர்ச்சியை கொடுத்துருச்சுன்னா அது செகண்டரி ஆரிஜின், சென்டர் ஆஃப் ஆரிஜின். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மேஸ் இன் ஆஃப்ரிக்கா.
Potato in Europe. Tobacco in India. So, அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணதான் செகண்டரி ஆரிஜினில் பார்த்தீங்கன்னா மெய்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறமா பொட்டேட்டோ வந்து யூரோப்பில், டொபேக்கோ வந்து இந்தியா. இப்போ இந்த இடத்துலலாம் நல்லா விளையுது இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. செகண்டரி சென்டர் ஆஃப் ஆரிஜின். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடிங் த ஆரிஜின். ஸோ இது இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஜெனட்டிக் டைவர்சிட்டியோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியுது, கொடுக்குது. அப்புறம் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட் ப்ரீடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வைல்டு ரிலேட்டிவ்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸு, ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது, அவங்களோட ரிலேட்டிவ்ஸை லொக்கேட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஜெர்ம் பிளாசத்தை நம்ம காப்பாற்ற முடியும். நேச்சுரல் ஹேபிட்டேட்டோட ரிசோர்ஸஸை வச்சு ஜெர்ம் பிளாசத்தை நம்ம, நேச்சுரல் ஹேபிட்டேட்னா வேறு எங்கேயோ வருது, அது நம்ம ஊரில் வந்து ஹைப்ரிடைசேஷன் வெரைட்டியாக இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதோட ரிசோர்ஸஸை நம்ம காப்பாற்றி வைக்க முடியும். அண்ட் ட்ரீஸ் டொமஸ்டிகேஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ஸ். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எப்போ டொமஸ்டிகேட் பண்ணாங்க, அதோட ஜீன்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. கிரிட்டிசிசம் அண்ட் மாடர்ன் அப்டேட்ஸ். Valvo centers were the foundational, but later Harlan 1971 suggested the 3 broad regions instead of distinct centers. So Valvo centers வந்து foundation. அதுக்கப்புறம் ஹேர்லான் இருக்காரு இல்லையா, அவர் 1971ல் 3 ப்ராட் கேட்டகரிஸ் ரீஜன்ஸை கொடுத்தாரு சென்டர்ஸ்க்கு பதிலாக. ஏன்னா சென்டர் வந்து 12 அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதுக்கு பதிலாக கம்மியாக கொடுத்துருக்கார். நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட் ஏஷியா, மீசோ அமெரிக்கா அண்ட் ஆண்டீஸ் ரீஜன், இப்படி 3ஆக பிரித்தார். 3ஆக யார் பிரித்தது? ஹேர்லோன். எந்த வருஷம்? 1971ல். ஓகே. ஸோ வேவ்லோ வந்து 12, 8 கொடுத்தாரு, அப்புறமா 12ஆக மாறிச்சு. இப்போ அவங்க இது ஹேர்லைன் வந்து 1971ல் என்ன பண்ணாங்க? 3ஆ, நார்த் ஈஸ்ட்டு, ஈஸ்ட் ஏஷியா, நார்த் ஈஸ்ட்டு, ஈஸ்ட் ஏஷியா, அப்புறமா மீசோ அமெரிக்கா அண்ட் ஆண்டீஸ் ரீஜன். ஸோ ஹேர்லைன் கொடுத்த 3 ரீஜன் என்ன? நார்த் ஈஸ்ட்டு, ஈஸ்ட் ஏஷியா, மீசோ அமெரிக்கன் அண்ட் ஆண்டீஸ் ரீஜன். ஸோ இந்த மாடர்ன் மாலிகுலர் மார்க்கர்ஸ் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ பார்கோடிங், அப்புறமா ஆர்கியாலஜிக்கல் பொட்டானிக்கல் ஸ்டடீஸ் ஆர் நவ் யூஸ் டு ரிஃபைன் த கிராப் ரீஜன்ஸ். அதாவது இப்போ இதை இன்னும் நல்லா படிச்சுக்கலாம் இல்லையா. மாடர்ன் அப்டேட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும்ல, மாலிகுலர் மார்க்கர்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம், டிஎன்ஏ பார்கோடிங்கை வச்சு தெரிஞ்சுக்கலாம், ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸை வச்செல்லாம் கூட இந்த கிராப்போட ஆரிஜினை ஈஸியாக படிக்க முடியும் இல்லையா, ரிஃபைன் பண்ணி. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ட் ஆரிஜின் இன் சம் கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ். அதாவது கிராப்போட ஆரிஜினும் கிராப்பு ஆரிஜின் சென்டர். ரைஸ் எங்க? இந்தியா, சைனா. இந்தியாவில் இண்டிகா, சைனாவில் ஜப்பானிக்கா. வீட் நியர் ஈஸ்ட் ஃபர்டைல் கிரசன்ட்ல வந்தது. மெய்ஸ்னா மெக்சிகோ. பொட்டேட்டோ சவுத் அமெரிக்கா, பெரு, பொலிவியா. சவுத் அமெரிக்கா, பெரு, பொலிவியா. டொமேட்டோ பெரு அண்ட் யூக்கடோரா. சுகர் கேன் இந்தியா, சகாரும் அஃபிசினாரம். சுகர் கேன் இந்தியா. காஃபி எத்தியோப்பியா. டீ சைனா. ஓகே, டீ சைனா. அப்புறம் காட்டன் வந்து மெக்சிகோ, இந்தியா, ஆஃப்ரிக்கா. டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். ஓகே, மெக்சிகோ, இண்டிகா, ஆஃப்ரிக்கா. அண்ட் பனானா இண்டோ மலாயா ரீஜன். இப்போ எக்ஸாம்பிள்ஸும் இது இன்னொரு தடவை பார்த்துடலாமா? நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து இண்டிகா, ஜப்பானிக்கா வந்து சைனா, அப்புறம் வீட் வந்து நியர் ஈஸ்ட், அதாவது ஃபர்டைல் கிரசன்ட்லேருந்து வந்திருக்கு. அண்ட் மெய்ஸ் வந்து மெக்சிகோ. பொட்டேட்டோ வந்து சவுத் அமெரிக்கா, பெரு அண்ட் பொலிவியா. டொமேட்டோ பெரு அண்ட் யூக்கடோரா. சுகர் கேன் இந்தியா, சகாரம் அஃபிசினாரம். காஃபி எத்தியோப்பியா. டீ வந்து சைனா. காட்டன் வந்து மெக்சிகோ, இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா. டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். அங்கே பனானா வந்து இண்டோ மலையா ரீஜன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.